இனிமே உன் கூட சேர்ந்து டிராவல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கு எனக்கு நடந்த கல்யாணம் ஒரு விபத்தாதாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அனாமிகா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? விஜயும் மனசு மாதிரி அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு வா அனாமிகா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி போலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கலாம். அவங்க தான் நமக்கு இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க சித்ராவும் கௌதமும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா பணத்தை இது பண்ணது இல்லாம இப்படி வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாலேமா, இவகிட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்ட்டா அனாமிகா ஃபோன் பண்றாங்க சித்ராக்கு. டேய் இருடா, அனாமிகா வேற ஃபோன் பண்றா, என்னன்னு கேட்போம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ அத்தை நீங்க ஐடியா கொடுத்தீங்க இல்லையா, அதை வச்சு இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனா வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. விஜய் என்கிட்ட நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சித்ரா கேக்குறாங்க. இல்லத்த இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடுறான் விஜய். நான் போனேன்னா மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்றாங்க அனாமிகா. அதுக்கு சித்ரா சொல்றாங்க, நீ பிரெக்னென்ட்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன, இதுக்கு வேற ஒரு ஐடியா நான் சொல்றேன். நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசிடுறேன். நீ அவங்க கிட்டயே போயிட்டு செக் பண்ற மாதிரி பண்ணிட்டு எல்லாமே ஃபேக்கா காமிச்சிடலாம். அதாவது ரிப்போர்ட்ஸும் ஃபேக்கா காமிச்சிடலாம். ஸ்கேன் பண்ணனாலுமே வேற ஏதாவது காமிச்சு சமாளிச்சிடலாம் அவனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அத்தை, சரி அப்படின்னா நான் சொல்ற டாக்டர்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி சித்ரா பிளான் போட்டு கொடுத்துறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அனாமிகா வந்து அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ட்டு போயிட்டு, விஜய் நான் ஆல்ரெடி செக் பண்ணேன் இல்லையா, அவங்க கிட்டே போயிடலாம், அவங்க வந்து எல்லாமே கரெக்டா சொல்லுவாங்க, அங்கே போயிடலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா விஜய் வந்துட்டு இல்ல அங்க வேணாம், நாங்க எங்க ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து எதா இருந்தாலும் கரெக்டா சொல்லிடுவாங்க, அதனால அங்கே போலாம், நாங்க எப்பவுமே அவங்ககிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாரு. இப்ப அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்துட்டு நல்லா பேசி கூப்பிடும்போது வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அனாமிகா, கிளம்பு போலாம், போயிட்டு உடனே எல்லாம் பார்த்துட்டு ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, கிளம்பு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. வேற வழி இல்லாம அனாமிகா கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகாவும் சூர்யாவும் பேசிட்டு இருக்காங்க. மகா சொல்றாங்க, ஏங்க என்னதான் வந்து விஜய் வந்து எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம் நான் பாத்துக்கிறேன், அனாமிகா வாயாலே உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சைடு நம்ம ஏதாவது பண்ணணுங்க. இந்த அனாமிகா சாதாரண ஆள் கிடையாது, எல்லாத்தையும் ஏமாத்திருவா. அது மட்டும் இல்லாம இந்த சித்ராத்த கூட வேற கூட்டு வச்சிருக்கா, அவங்களும் இவளும் சேர்ந்தா அவ்வளவுதான், அதனால நம்மளும் ஏதாவது பண்ணணும், அப்பதான் வந்துட்டு பிரபாவோட லைஃப் நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க மகா. சூர்யா வந்துட்டு ஆமா மகா நீ சொல்றது சரிதான், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அனாமிகா என்ன பண்ணாலும் அவன் மேல ஒரு கண்ணை வெயி நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு மகா கிட்ட. மகாவும் ஓகேங்க, நமக்கு ஏதாவது ஆதாரம் சிக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.